ஸ்பரிசம் உணர்வின் வாசல். நாம் ஒரு நாளைக்கு 1000 பொருட்களை தொடுகிறோம். ஆனால் எதையேனும் ஒன்றை உண்மையிலேயே உணர்ந்திருக்கிறோமா? ஸ்பரிசம் என்பது வெறும் உடல் சார்ந்த தீண்டல் மட்டுமல்ல, அது ஆத்மாவை நோக்கிய ஒரு பயணம். விஞ்ஞான பைரவ தந்திரத்தின் 112 தியான முறைகளில் 8வது தாரணை ஒரு ரகசியத்தை சொல்கிறது. ஒவ்வொரு தொடுதலிலும் அந்த உணர்வுக்குள் உறையும் இறைமையை அறியுங்கள். மனம் எங்கே செல்கிறதோ அங்கே அந்த பரம்பொருள் இருக்கிறது. ஆங்கிலத்தில் இதை சுப்ரீம் ஸ்டேட் என்பார்கள். சாதாரணமாக நம் உடல் எப்போதும் எதையாவது தொட்டுக்கொண்டே இருக்கிறது. நமது ஆடைகள், தரை அல்லது நாம் சுவாசிக்கும் காற்று. ஆனால் நம் மனம் எங்கோ அலைந்து கொண்டிருக்கிறது. விஞ்ஞான பைரவம் சொல்கிறது, மனதை அந்த தொடுதலுக்குள் கொண்டு வாருங்கள். அப்போது முழுமையாக, முற்றிலுமாக அந்த ஸ்பரிசம் ஒரு வாசலாக மாறும். இதை எப்படி பயிற்சி செய்வது? அமைதியாக அமர்ந்து கைகளை முழங்கால்கள் மீது வையுங்கள். உள்ளங்கை முழங்கால்களை தொடும் அந்த தருணத்தை மட்டும் கவனியுங்கள். அதை பற்றி சிந்திக்காமல் அந்த அழுத்தத்தை, வெப்பத்தை மட்டும் உணருங்கள். உள்ளங்கைக்கும் முழங்காலுக்கும் இடையே இருக்கும் அந்த வெற்றிடத்தை கவனியுங்கள். இப்போது ஒரு கேள்வி கேளுங்கள். நான் என்பது எங்கே முடிகிறது? இந்த தேடலே தியானம். உணர்வில் 3 அடுக்குகள் உள்ளன. நிலை 1, உடல் ரீதியான தொடுதல். நரம்புகள் மூளைக்கு செய்தி அனுப்புவது. 2ஆம் நிலை, பிராண சக்தி, உங்கள் ஆற்றல் அந்த பொருளின் ஆற்றலை சந்திப்பது. 3வது நிலை, கான்சியஸ்னஸ் என்பார்கள் இதை. பேரறிவு. இங்கே நீங்களும் அந்த பொருளும் வேறு வேறு அல்ல. இந்த ஒருமையை தான் அந்த பரம்பொருள் உங்களுக்கு காட்ட விரும்புகிறார். சிந்தித்து பாருங்கள். பார்வை என்பது ஒளி, உங்கள் கண்களை தொடுவது. கேட்பது என்பது ஒளி, அலைகள் உங்கள் காதுகளை தொடுவது. மனம் என்பது மூலக்கூறுகள் உங்கள் மூக்கை தொடுவது. சுவை என்பது வேதிப்பொருட்கள் உங்கள் நாக்கை தொடுவது. உண்மையில் எல்லா அனுபவங்களுமே ஒருவித ஸ்பரிசம் தானே. நீங்கள் உங்கள் எல்லையை தொடும்போது அந்த எல்லை மங்கத் தொடங்கும். அந்த மங்கலான நிலையை சிவம் என்பார்கள். நீங்கள் ஒரு உடலுக்குள் இல்லை. இந்த உடல் எந்த பெருவெளியில் தோன்றுகிறதோ அந்த பெருவெளியே நீங்கள். சிவனே சிவனை தேடுகிறான். இது ஒரு விளையாட்டு. மூச்சில் தொடங்கி இதய தாமரை வழியாக இன்று புனிதமான ஸ்பரிசத்தை உணர்ந்தோம். உங்கள் உணர்வுகளை கவனிப்பதே இறைவனை அடைவதற்கான எளிய வழி. நன்றி.